இயேசுவிலே பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் நிறைவுக்கு வந்துவிட்டது. மே மாதத்தின் பல ஆசீர்வாதங்கள் நமக்கு இறைவன் கொடுத்திருந்தார். சிறப்பாக நம்முடைய பங்கில் இருக்கிற 26 சிறுவர் சிறுமியர் முதல் முறையாக நற்கருணைநாதரை உள்ளத்திலே பெற்றிருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதோடு நாம் பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம், இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், 3 பெரிய மின்விசிறிகள் பேராலயத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அமைதியாக நல்ல சூழ்நிலையிலே உள்ளே ஜெபிக்கவும் வழிபாட்டிலே பங்கு பெறவும் இது நமக்கு ஒரு உதவியாக இருக்கிறது. இதை அமைக்க உதவி அனைவருக்கும் நன்றி. ஆசி அளித்த நம்முடைய ஆயருக்கும், தொடர்ந்து பல விதங்களில் உதவிய, தாராளமாக பொருளுதவி தந்து உதவிய எல்லா குடும்பங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணியை முன்னின்று நடத்திய நம்முடைய பங்கு பெற உறுப்பினர்கள், சிறப்பாக உபத்தலைவர் திரு ரொசாரியா அவர்களுக்கும், திரு ஞானம் அவருடைய உடன் உழைப்பாளர்களுக்கும், எலக்ட்ரிஷியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று திரு சீனிவாசன் அவரும் இந்த இரும்பு பணிகளெல்லாம் செய்து முடித்தார். அவருக்கும் நன்றி. கடவுள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, கஸ்பா புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய விழா ஏற்பாடுகள், ஆண்டு விழா ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக சிற்றாலயத்தில் 6 டன் ஏசி பொருத்தப்பட்டிருக்கிறது. முகப்பில் ஏர்கட்டரும் பொருத்தப்பட்டிருக்கிறது. நல்ல சூழ்நிலையில் அமர்ந்து அந்தோனியருடைய பரிந்துரையோடு இணை ஆசிரியரை பெற இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்கு உதவிய அனைவருக்கும் நன்றி. ஆசி அளித்து நம்மை ஊக்கப்படுத்திய ஆயருக்கும் நன்றி. இதற்கு உதவிய, தாராளமாக உதவிய எல்லா அந்தோனியருடைய பக்தர்களுக்கும், அங்கே இருக்கின்ற குடும்பங்களுக்கு நன்றி. சிறப்பாக இந்த விழா குழுவினர் ஒவ்வொருவருக்கும் நன்றி. கஸ்பா பகுதியில் இருக்கின்ற 6 அன்பியங்களுடைய பொறுப்பாளர்கள், அந்த பங்கு பெற பிரதிநிதிகள், அங்கே இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. இறைவன் உங்கள் நல்ல உள்ளத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. விழா 1ஆம் தேதியிலிருந்து கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. இந்த விழா நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரம் நேரத்தோடு இந்த விழா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அந்தோனியருடைய பரிந்துரையாலே இறையாசிரை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து அந்தோனியருடைய பரிந்துரையாலே எல்லா ஆசிரும் பெற இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். முதல் நாள் 1ஆம் தேதி பக்சர் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு முனைவர் அருள்முனைவர் ஜேம்ஸ் சேகர் அவர்கள் கொடியேற்றி விழா நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து வைக்கின்றார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய விழா கருத்தாக புனித அந்தோனியார் அமைதியின் தூதர் என்ற தலைப்பிலே சிந்திப்போம், தியானிப்போம். நாமும் எவ்வாறு அவருடைய முன்மாதிரி பின்பற்றி அமைதிக்காக உழைக்கலாம் என்றும் ஜெபிக்க, செயல்பட இது நமக்கு நல்லதொரு வாய்ப்பு. இறை ஆசி.